ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிங்க கடந்த 33 நாளாக டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் டெய்லியும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு விஷயமாகவும் இருக்குது. அதாவது மத்திய அரசோட கவனத்தை எப்படி அவங்க பக்கம் ஈர்க்கிறது அப்படிங்கிறத அவங்க நல்லா யோசிச்சு ஒவ்வொரு வகையாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்தும் மாநில அரசு கிட்ட இருந்தும் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இன்னைக்கு காலையில் மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயிங்க அதாவது இறந்து போன விவசாயிங்க 83 பேர்த்தோட குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. மீதி பயிர் பண்ணியிருக்கக்கூடிய 2.7 ஹெக்டேரில் பயிர் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு 2.5 கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் அவங்கவுங்க பண்ண பயிருக்கு ஏற்ற மாதிரி காசு தரதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நடந்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டைரக்டர் கௌதமன் கத்திபரா பிரிட்ஜ் மேலே போராட்டம் பண்ணார் பூட்டு போட்டு. அதுக்காக அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் புழல் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு. சாப்பிடாத உண்ணாவிரத போராட்டம் அவங்க இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக வெளியவும் மாணவர்களும் ஒரு சிலர் ஆரம்பிச்சிருக்காங்க போராட்டத்தை. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயமே தெரியல. ஒருத்தர் அவர் மாதம் ஃபுல்லாக வாங்கக்கூடிய சம்பளத்தில் 40% ஆஃப் சம்பளத்தை சாப்பாடு வாங்குறதுக்காகவே செலவிட வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் 30% விவசாயம் செய்கிறதுல மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம விவசாயிகளோட கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அதிகமாகவும் கிடையாது. காவேரி மேலாண்மை அமைக்க சொல்லி கேட்குறாங்க, லோனை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, அவங்க பயிர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களே விலை நிர்ணயம் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? விவசாயி இதை கூட கேட்கலாம், அப்புறம் எதை தான் கேட்குறது? நாங்கள் காவேரி மேலாண்மை நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் லோனை கேன்சல் பண்ண சொல்லி கேட்க போகிறதே கிடையாது. எங்களுக்கு பயிர் விளைஞ்சிருக்கோம், நாங்கள் லோனை கட்டிட்டு போயிருப்போம். அதுவும் உங்களால் பண்ண முடியலை. அதையும் போய் மத்திய அரசுக்கிட்ட உங்களால் கேட்கவும் முடியல. அப்புறம் நாங்கள் எப்படி தான் கடன் அடைக்கிறது? ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன் வாங்கின லோனா கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுது. ஒரு விவசாயி வாங்கின கடனை கவர்மெண்டால தள்ளுபடி பண்ண முடியல. ஏன்னா தள்ளுபடி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ். பிரைவேட் கம்பெனிக்காரன் வாங்க தள்ளுபடி பண்ணால் கம்பெனிக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா அவனால் கட்ட முடியாது பணம். பிரைவேட் கம்பெனிக்காரன் லோனு வாங்கி கட்ட முடியாது, வெளிநாட்டில் போய் கட்ட முடியலன்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துருக்கான். ஒரு விவசாயி வாங்கிட்டு கட்ட முடியலன்னு உட்காந்துருந்தா அவன்கிட்ட போய் டிராக்டரை பிடுங்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனப்போ மெமீஸ் நிறையா வந்துகிட்டு இருந்தது இதுக்கு ரிலேட்டடாக. இப்போ 3 நாளாக இதுக்கு சம்மந்தமான மெமீஸ் நான் அதிகம் பார்க்கவே முடியல. ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 பேஜில் மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது சண்டே பீச்சில் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2-3 நாளாக நானும் நிறையா பேஜில் போய் பார்க்குறேன், அந்த ஒரு பேனரையே காணும். அதாவது நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னு வச்சுக்கலாம், ஐபிஎல் மேட்ச் வந்துச்சு. ஐபிஎல் மேட்ச்சில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையில் மெமீஸ் அதிகமாக போடக்கூடிய ரொம்ப பாப்புலரான மெமி கிரியேட்டர் குரூப் ஒன்று என்ன பண்ணியிருக்கு, ஐபிஎல் மேட்ச்க்கு அவங்க ப்ரொமோ சாங் பண்ணுறாங்களா, அது நெக்ஸ்ட் வருஷம் சிஎஸ்கே வரதுக்கு இப்போ ப்ரொமோ மேட்ச் பண்ணுறாங்களா, அதுக்கு அவங்க பேஜில் அவங்க ஆடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவங்க மியூசிக் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மியூசிக் பண்ணி ஒரு சாங் வெளியிட்ட நம்ம பசங்களால் இந்த விஷயத்துக்கு எதுவுமே பண்ண முடியலையா? 2018 வரக்கூடிய சிஎஸ்கே உள்ள வரதுக்கு இப்போ ப்ரொமோ ரெடி பண்ணுறீங்க. இப்போ விவசாயிங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணணும், இல்லை ஒரு சாங் ப்ளே பண்ணி எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். அப்படி ஒரு விஷயம் இல்லாத 2018 வரக்கூடிய விஷயத்துக்கு இப்பயே பண்ணுறீங்களா? அது நல்லா இருக்கா? ஏன்னா உங்கள் மூலியமாக தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமே நடந்தது. இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய எந்த ஒரு மெமீஸுமே போடாத நீங்கள் போட்டால் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு மெமீஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு மெமீஸ் கான்செப்டே இல்லை, அதான் கான்செப்ட்னு சொல்லி ஒரு மெமீஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீயா நானாவில் ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர் வேணும், அந்த பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டுச்சு, அதை கான்செப்ட் ஆக்கி பெரிய விஷயமா பேசி பெரிய இஷ்யூ ஆகி அந்த ஷோவுக்கு 2வது ஷோ வைக்கிற மாரி பண்ணீங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்ததுக்கு மிகப்பெரிய கூட்டம், தள்ளுமுள்ளு, டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கௌதமன் டைரக்டர் அவர் பண்ணது அந்த டிராஃபிக் ஜாம் பொதுமக்களுக்கு பயங்கர இடைஞ்சலாக இருந்தது. கீர்த்தி சுரேஷை பார்க்க ரசிகர்கள் போனப்போ அங்கே நடந்தது அது பொதுமக்களுக்கு இடையூறாகவே இல்லை. இதில் வேற பார்க்கணும், இவங்க இப்படி நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு வேலைக்கு போகிற டைம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, அது எதுன்னு சொல்கிறாங்க. வெண்ணைகளா, இங்கே நாங்கள் விவசாயம்லாம் நீங்கள் சோறு திங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 2 நிமிஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியல. டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறானுங்க கியூ கட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஜியோ சிம் வாங்க 4 மணி நேரம் நிற்கிறாங்க கியூவில், நாள் கணக்கில் நிற்கிறானுங்க. ஒரு விவசாயி போராடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களால் நின்று அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போக தெரியல. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச் படி பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 40% ஆஃப் சம்பளத்தை ரைஸ், அதாவது அரிசி வாங்குறதுக்காக மட்டுமே கொடுக்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் வெறும் 30% ஆஃப் விவசாயம் செய்கிறதுல தான் நம்ம இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை போனதுன்னா அந்த 30% விவசாயிகளும் கண்டிப்பாக விவசாயம் செய்ய மாட்டாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி வாங்கின லோனை தள்ளுபடி செய்ய தெரிஞ்ச மத்திய அரசுக்கு ஒரு விவசாயி வாங்கின கடனை தள்ளுபடி செய்யறதுல என்ன அவ்வளோ கஷ்டம்? ஒரு பிரைவேட் கம்பெனியால் வாங்கின கடனை கட்ட முடியல அப்படிங்கும்போது ஒரு விவசாயியால் எப்படி கட்ட முடியும்? காவேரி மேலாண்மை அமைக்க சொல்லி கேட்டிருந்தோம், அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. விவசாய லோனை தள்ளுபடி சொல்லி கேட்டோம், அதுவும் முடியாதுங்கிறீங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டோம், அதுவும் முடியாதுங்கிறீங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத நாங்கள் தமிழர்கள் எப்படி தான் வாழ்றது? காவேரி மேலாண்மை அமைச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு காவேரி தண்ணி வந்திருக்கும். நாங்கள் உங்கள்கிட்ட விவசாய கடனை தள்ளுபடி செய் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறதே கிடையாது. காவேரி மேலாண்மை அமைக்காததுனால தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட இந்த ஒரு இதை கேட்குறோம்.
எங்களுக்கு காவேரியிலிருந்து ப்ராப்பராக தண்ணி வந்திருந்ததுன்னா நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த லோனை கேன்சல் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிலால் குடிக்க தண்ணி கூட இல்லாத பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, வருது, நீட்டாக குடிக்கிறீங்க, போறீங்க, வரீங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு தெரியல. நேரம் ஆனால் சாப்பாடு வருது, அரிசி வருது, நீராக சாப்பிட்றோம், கம்முன்னு உட்காந்துறோம், வேலைக்கு வரோம், இப்படிதான் இருக்கீங்க. பின்னாடி அங்கே நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியல. இதே நிலைமை போனதுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல சோத்துக்கு நாம சைனாக்காரன்ட்டே அடுத்தவன்ட்டே வந்து கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை தான் வரும். அவன் அங்கே விவசாயத்தை கப்பலில் பண்ணிக்கிட்டு பில்டிங்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற விவசாயத்தை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடுற விவசாயிகளுக்கு சப்போர்ட்டிவா இது வரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் எதுவுமே நடக்க கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு நடந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள்னால அதில் பாதி அளவு போராட்டமாவது இளைஞர்கள் இருந்து சப்போர்ட் வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதில் கொஞ்சம் கூட இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே வர கிடையாது. அதுக்காக இளைஞர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல நான் சொல்ல விரும்பல. சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க, மறுபடியும் ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. இப்படியே இருந்ததுன்னா டெய்லியும் ஒரு இடத்துல போராட்டம் நடக்கும், டெய்லியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ள வைப்பாங்க, ஈவினிங் வந்துருவாங்க. இது இப்படி நடக்கக்கூடாது. ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தாதான் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வரும். இதுக்கு இன்னும் சென்னையில் வந்து அந்த அளவுக்கு குடிநீர் பஞ்சம் அப்படின்னு சொல்லி எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சேலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம். அதாவது நேற்று வந்து 106 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சிருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு நாளைக்கு எங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னா 2 நாள் முன்னாடியே நாங்கள் போய் குடத்தை வச்சு வரிசையில் நின்று தண்ணி வாங்கிட்டு வரோம். ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு போய் குடம் வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இப்போ அங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா. சென்னையிலன்னா அந்த அளவுக்கு வர கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமை சென்னையில் வந்ததுன்னா கத்திப்படத்தில் வந்த பிரச்சனை தான் இங்கேயும் வரும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நிற்கும். அப்போ தெரியும் விவசாயிங்க எதுக்கு போராடுறாங்க, ஏன் தண்ணி கேட்டாங்க என்னன்னு. இந்த ரைஸ் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா கூட இன்னும் இந்த அளவுக்கு எதுவும் தெரியல. இன்னும் இந்த நிலைமையே வந்து விவசாயிகளுக்கு வந்ததுன்னா இன்னும் ஒரு வருஷத்துல ரைஸ் ஒரு மூட்டை எப்படி பார்த்தாலும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கம்மி இல்லாத நீங்கள் வாங்குற நிலைமை தான் வந்து நிற்கும். விவசாயிங்க ஒன்றும் பெரிய கோரிக்கையே வைக்க கிடையாது. நான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கு பயிருக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்ணுன்னு கேட்குறாங்க. அதாவது லாஸில் விவசாயம் பண்ணால் எங்களுக்கு இருக்க லாஸ் தான். நாங்கள் எப்படி கடன் கட்ட முடியும்? எங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் நாங்கள் கேட்டோம் அந்த ஒரு விஷயத்தை. ஒரு 50% ப்ராஃபிட் 30% ப்ராஃபிட்டில் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் விவசாயம் பண்ண வரும். இப்போ பக்கமாக நான் ஷோவில் பார்த்துருங்க, ஒருத்தர் சொல்லியிருந்தார், எங்கள் அப்பா விவசாயி, நான் இப்போ விவசாயம் பண்ணவே ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கமாரிட்டி மெத்தட் மட்டும் இப்போ இருந்ததுன்னு வச்சிங்களேன், விவசாயம் மாரி பணக்காரன் அந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. இப்பயும் விவசாயிகள் நினச்சா அதை கொண்டு வர முடியும். அவங்க பண்ணக்கூடிய பயிர் எல்லாத்தையுமே அவங்க பதுக்கி வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணாதான் உனக்கு தருவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமா துறையிலிருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்கக்கூடிய டிக்கெட்டில் வந்து ₹1 வந்து விவசாயிகளுக்கு தரதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தமிழ் ராக்கர்ஸ் ஒரு போஸ்ட் போடுறாங்க, அது நல்லா இருந்தது. அதுக்கு நம்ம தமிழ் ராக்கர்ஸ்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் பாருங்கள், குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு ₹100 டேட்டா கார்டு போட்டு பார்த்துட்டு போயிடுங்க, படத்தை பார்த்துருங்க, நீங்கள் சேவிச்சு அது விவசாயிகளுக்கு கொடுத்துருங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் எப்படி பண்ணிட்டு போயிடும், நாங்கள் எதுக்கு உங்கள் படத்தை பார்க்கணும்? நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிச்சை போட கிடையாது. அந்த டிக்கெட்டில் ₹1 எங்களுக்கு காசு தரும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஒன்றும் பிச்சை கிடையாது. நாங்கள் ₹120 கொடுத்து உங்களை படத்தை தேட்டரில் பார்த்தது நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது அடுத்த கட்ட விஷயம். ₹120 கொடுத்து நாங்கள் பார்க்குறோம், அதில் நீங்கள் ₹1 விவசாயிகளுக்கு தெரியும். அதுக்கு அந்த ₹130 ₹120 நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு போயிடுவோமே நேராக. உங்கள்கிட்ட கொடுத்து அந்த ₹1 போகிறது ₹120 விவசாயிகளுக்கு நேராக போயிடும். இல்லை நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தரணும்? இதில் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 15 or 16 வந்து தப்பட்டையோ ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் படத்துக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஃபுல்லாக நாங்கள் விவசாயிகளுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி ஒரு சில ப்ரொடியூசர் இருந்து ஹெல்ப் பண்ணுறதா நல்லா இருக்கு. அதை விட்டு நீங்கள் வாங்கக்கூடிய டிக்கெட்டில் நாங்கள் ₹1 தரோன்னா அது என்ன லாஜிக்கு? இந்த விவசாய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும்னா யங்ஸ்டர்ஸ் உங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும். இது யாராலையும் இது நிச்சயமாக முடியாது. விவசாயிகள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க போராடுறாங்க. ப்ளஸ் நம்ம சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நான் வந்து உங்களை ஐபிஎல் மேட்ச் பார்க்க போவேனா பாருங்க, பார்க்கணும்னா அந்த எந்த விஷயமே சொல்ல கிடையாது. ஐபிஎல் மேட்ச் பார்க்க போங்க, பெங்களூரில் மேட்ச் நடக்குது பார்க்கலாம். 6-4 பேடை தூக்கி காட்டுறோம், சிம்பிளாக சொல்கிறேன். ஷார்ட்டில் டோனி ஐ லவ் யூன்னு எழுதுறீங்க, அதுக்கு பின்னாடி சேவ் தமிழ்நாடு, சேவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு திருப்பி ஒரு 6 அடிக்கும் போது 6 அடித்து முடிச்சோடனே கேமரா கண்டிப்பாக ஸ்டேடியத்தை ரொட்டேட் பண்ணுவாங்க. டப்புன்னு தூக்கி நம்ம திருப்பி காமிச்சோம்னா சேவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு காமிச்சோம்னா ஒரு 10 பேர் ஒரே இடத்துல வந்து இதுமாரி காமிச்சோம்னா இன்டர்நேஷ்னல் மீடியாஸில் ஃபுல்லாக கவர் ஆகும். ஐபிஎல் மேட்ச் நாம மட்டும் பார்க்க கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக கவர் ஆகும். அது என்னங்கிற ஒரு மானிட்டரிங் நம்ம கண்ட்ரி மேலே வரும். சிஎஸ்கே 2018 என்ட்ரு ஆகிறதுக்கு ஆல்பம் சாங் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட ஃபைனலாக ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், ஆல்பம் சாங் பண்ணுங்கள், தப்பு இல்லை.
அதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி ஒரு சின்ன ஆல்பம் சாங் ரெடி பண்ணிங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களோட கோரிக்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சாங்காக ரெடி பண்ணி இல்லை 2-3 சாங்காக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா மக்கள்கிட்ட இப்போ இருக்கிறதோட இன்னும் அதிகமான விழிப்புணர்வு வரும். இதை வச்சு இன்னும் போராட்டம் கொஞ்சம் பெருசாக பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் 1 நாள் உங்கள் வேலையெல்லாம் நிறுத்திட்டு வெளியே வந்து நில்லுங்க. இல்லை நீங்கள் ஜாபுக்கே போகாத கூடமே இருங்க. அதனால எக்கனாமிக்காக ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சமாவது பாசிட்டிவாக வந்து நிற்கும். அதை தாண்டி மெமி கிரியேட்டர்ஸ் நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. நீங்கள் போடக்கூடிய மெமிஸ் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப போராட்டம் பண்ணக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் தான் இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு கோபம் வரும், ஒரு விழிப்புணர்வு வரும். அதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட போராட்டமே நகர முடியும். போராட்டங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு, பட் பெரிய அளவில் நடக்கலை. போராட்டங்கள்ங்கிறது பெரிய அளவில் நடந்தால் மட்டும்தான் இங்கே சொல்யூஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஆல்ரெடி நம்மளை பார்த்து பயந்துருச்சு. பயந்ததுனால தான் போராட்டங்கள் நடந்தால் அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே வந்து போலீஸ் நின்று ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் நம்மளை பார்த்து பயந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே பண்ணக்கூடிய போராட்டங்களை பொறுத்து தான் விவசாயிகளை நம்ம காப்பாற்ற முடியுமா முடியாதுன்னு தெரியும். 33 நாளாக போராடி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்ம வெறும் 6 நாள் 7 நாள் போராடினாலே நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ் நாம் ஒன்று சேர்ந்து போராடினா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.